அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் கிஷோர் சிசி வெர்சஸ் டிஎன்ஆர். டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க கிஷோர் சிசி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் யூஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பேர் ஆஃப் டிஎன்ஆர் வராங்க. டிஎன்ஆரோட ஓப்பனிங் பேரில் ஸ்டெக்கில் பாஷி இருக்காங்க. நான் ஸ்டெக்கர்ஸில் அருண் இருக்காங்க. இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணது கிஷோர் சிசிக்காக பிரகாஷ். இந்த மேட்சோட முதல் பந்து அக்ராஸ் போனாருங்க. ஃபுல்லர்லேருந்து பாலு பிஹைண்ட் த ஸ்கொயரில் சிங்கிள் கிடைக்கும். ஸ்டெக்கில் அருண் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவருடைய முதல் பந்து அவரும் ஆன் சைடில் அழகாக தட்டி விட்டார். ஆஃப் ஆஃப் த கிரவுண்டில் இருக்காங்க. பிச்சுக்கு நடுவில் ஓட்டார். சிங்கிள். பேக் டு பேக் 2 பால் 2 சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட்டு. ராஜ் இங்கே ஷாட்டில் இருந்தாங்க. ஃபீல்டர் அங்கே மிக்ஸ் அப்புங்க. 2க்கான வாய்ப்பு இல்லாமல் நல்லா ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. டீப்பில் ரன் அவுட்டு. பிரகாஷ் டு பாசி. இந்த பாலும் லெக் சைடில் தான் வச்சுருக்காங்க. ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்த நீட்டாக சிங்கிள் ஆட்டாங்க. இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனா சாதிக் ஸ்ட்ரைக்கில். ஒரு முதல் பந்து ஓவர் பிச்சர் பால் கொஞ்சம் அட்வான்ஸும் பண்ணார். யாருக்கார வாங்கிட்டார். நல்ல ஃபீல்டிங் பார்க்குறாருங்க. நல்ல த்ரோ வேறு விட்டுருக்காரு. அவரால் தான் இந்த ரன் அவுட் கிடச்சிச்சு. நல்ல ஃபீல்டிங் மறுபடியும் அவர்கிட்ட. லாஸ்ட் ரவுண்ட் ரிமைனிங். ஸ்டெக்கில் பாஷி கொஞ்சம் பேக்கப்பில் இருந்துச்சு. இந்த தடவையும் ஆன்சைடில் தான் ஒர்க் பண்ண பார்த்தாரு. டாட் ஆகியிருக்கு. இதோட ஓவர் முடிகிறாங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 5. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க டிஎன்ஆர். செகண்ட் ஓவர் போகிற இங்கே குணா வந்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம். இந்த ஓவரோட முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி. தெரிய தூக்கி ஆஃப் சைட்லேயே ஓட்டாருங்க. திரும்புறதை பார்க்கல. செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல பந்து ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் ஓவரில் அதுவும் ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. ஸோ குணா அவர்கள் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் மாதிரி வேரியேஷனும் சரி, லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸையும் மாற்றி போடக்கூடிய பவுலர். ஃபோர்த் ஒன் அதுவும் டாட்டுங்க. வேறு லெவல் ஸ்டார்ட்டு. லாஸ்ட்டு ரிமைனிங் இந்த ஓவரில் சோஃபார் 4 பாலில் 4 டாட்டு. ஸோ எல்லா ஆளுமே லைன் லென்த்துக்கு கரெக்டாக வச்சார். லெஃப்ட் ஆர்முக்கான ஆங்கிளாகவே இருக்கும். அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். 5வது காட்டன் பால் வேறு லெவல் ப்ரோ. வேறு லெவல் ஓவர் போட்டுட்ருக்காரு அவர். விக்கெட்டுக்குமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சல்மான் வராங்க. குணா டு சல்மான். லாஸ்ட் ஒன் டாட்டு போட்டால் செமையாக இருக்கும். விக்கெட்டுக்கான அப்பீல் விக்கெட்டுங்க. ஸோ மெய்டன் ஓவர் போட்டிருக்காருங்க. மெய்டன் டபுள் விக்கெட் பிரேக் த்ரூ ஓவர். இங்கே டபுள் ப்ளோ கொடுத்துருக்காரு டிஎன்ஆருக்கு. 2 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 5. 3 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே இம்ரான் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாஷி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து ஸ்லாப் பண்ணியிருக்காரு. நேருக்கு நேராக சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். த்ரோ ஆஹா இன்னும் கொஞ்சம் பெட்டராக விட்டுருந்துக்கலாம். ஸ்டெம்ப் லைனில் விட்டுருந்தா ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஆஃப் சைடில் அக்ராஸ் போனார். சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் யுவி. தேர்ட் ஒன் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து நின்ன இடத்துலேருந்தே அடிச்சிருக்காருங்க. கையில் விழுந்திருக்கு. விக்கெட் எடுக்கிறாங்க. பேக் டு பேக் இன்னங்காலுக்கு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. 4வது விக்கெட் பறி போகுது இங்கே டிஎன்ஆருக்கு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரபாகர் வராங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் பாஷி அவர்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் போட்டு கொடுத்தே தரணும் டிஎன்ஆருக்கு. ஸோ இம்ரான் அந்த அடுத்த பந்து பிரபாகருக்கு. அதுவும் ஷார்ட் பால் கேட்ச் கேரி ஆகுதா. ஒரு இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துருக்கலான்னு சொல்லுவேன். பிரகாஷனை வந்தாங்க. பட் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வந்தவருக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு சொல்லுவேன். அவர் எல்லோ டிஷர்ட் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா பேக்கப் ஒரு ஆள் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்ச்சு. அடுத்த வந்து அதுவும் ஷார்ட் பால் தான். ஸோ இந்த பால் சாக்ரிஃபைஸாக அப்படின்னு பார்த்தா அதர் ரெண்டில் அங்கிட்டு மறுபடியும் சாக்ரிஃபைஸ். ஸோ 7ஆச்சோட கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விக்கெட் பேசிஸ் தான் மேட்சை மாற்றும். ஸ்கோர்ஸ் லெவலானா நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஒன் போன பால் வைடு போயிடுச்சு. ஸோ பேட்டில் பட்டோன்னே 2க்கான முயற்சி எடுக்கிறாங்க. அங்கே வேலு ஃபீல்டர் நல்லா த்ரோ வேறு விட்றாரு. புல் எடுத்துருவாங்க. அது ரெண்டில் மறுபடியும் ஒரு ரன் அவுட் பார்க்குறீங்க. ஜெர்சி நம்பர் 16 வேலு அந்த ரீஜனில் வேறு லெவல் ஃபீல்டிங். ஸோ எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸு டிஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 12 அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட் விட்டு 13 தேவை 18 பந்தில் கிஷோர் சிசிக்கு. சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே ராஜ் ஸ்ட்ரைக்கில், மூர்த்தி செட் நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் இருக்காங்க.
இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு கோபி அண்ணா வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஐயோ டூ க்ளோஸ், பட் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். சிங்கிள் முதல் பால். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மோத்தீஸ், கையில் விழுவ வாய்ப்பு கிடையாது. 1 bounce 2 bounceல ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க அதுலேயும். தேர்ட் பால் ஓவரில் 16க்கு 11 தேவை. சிப் பண்ணிட்டாரு, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், அழகான கேட்சாக இருக்கும். டேக்கனா ரொம்ப லோவாக போச்சு, கேட்ச் எடுத்திருக்காங்க. சாஃப்ட் டிஸ்மிஷல்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டேட்டில் யூவி அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பெக்டாகுலர் கேட்ச்சு. அவர்கிட்ட போகும்போது ஹையாக இருந்தாலும் சிப் பண்ணனால லோவாச்சு. ஸோ கொஞ்சம் டை ஃபார்வர்டு வரணும், தெளிவாக எடுத்திருக்காரு. இங்கே விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் குணா வராங்க. 4th ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு, வித்தே கொடுக்காம போடப்பட்ட பந்து டாட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு மறுபடியும் சேம் பால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ப்ளேஸ் பண்ண பார்த்தாரு, இந்த தடவை கட் பண்ண கூட பார்க்கல. கடைசி ஒன் மடக்கி ஐயோ ஷாட்டில் ஃபீல்டு வச்சுருந்தாங்க, கைக்கு பக்கத்தில் போகுது. சித்திக்கணும் இங்கே ஃபீல்டில் ஷார்ட் லெக்கு எதிர்பார்க்கல. டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி இருந்துச்சு இந்த ஃபீல்டிங் செட்டப். பார்த்தீங்கன்னா இங்கேயும் வச்சுருக்காங்க ஃபீல்டரை. சிங்கிள் எடுத்தாங்க, ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் சிக்கனமான பந்து வச்சு 3 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காங்க. 12க்கு 10 தேவை. எஸ், செகண்ட் ஓவர் ஷாதிக்கனை போட வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் குணா அவர்கள். ஸோ ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஷார்ட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டில் ஷார்ட் கையில் அடிச்சுட்டே சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் மோத்தீஸ். இந்த ஓவரோட 2வது பந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாருங்க. டிஃபென்சிவ் ஷாட்டு டாட்டா இருக்குது. தேர்ட் பால் ஓவரில் ஆங்கிள்லேருந்து வராரு. ஐயோ ரெனோவேட்டிவ் ஷாட்டுக்கான முயற்சி இங்கே நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஆன் சைடில் ஆன் டிரைவை தடுக்கிறதுக்கு ஒரு ஃபீல்டர் வீரா அவரை வச்சுருக்காங்க. ஷார்ட் கவர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த பந்து ஜென்டில் புஷ் தான் பண்ண பார்த்துருக்காங்க. சேஃபாக ஆட பார்க்குறாங்க. விக்கெட் விடக்கூடாதுங்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு சிங்கிள் எடுத்திருக்காங்க இங்கே மோத்தீஸ். ஸ்ட்ரைக்கில் குணா. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் புல் பண்ண வச்சுருக்காங்க. ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து, நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். அருண் ஃபீல்டர் அங்கே சிங்கிள். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் மோத்தீஸ் பிளேஸ் பண்ணிட்டாருங்க. ஃபீல்டர் தலைக்கு மேலே அங்கே அருண் ஃபீல்டர் அவர் கைக்கு போயிருக்கு. கவர்ஸில் சிங்கிள் எடுத்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. ஒரு விக்கெட் இருக்காங்க கிஷோர் சிசி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவருக்கு மேட்சை கொண்டு போயிருக்காங்க. 6க்கு 6 தேவை. ஸோ மேட்ச் ட்ராவான விக்கெட் பேசிஸ் உண்டுங்கிற காரணத்தினால 5 ரன் அடித்தாலே கிஷோர் சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சல்மான் வந்திருக்காங்க. 6க்கு 6 தேவை. ஸ்ட்ரைக்கில் மோத்தீஸ். முதல் 2 பால் வைடு. 6க்கு 4 தேவை. ஷார்ட்டாக உள்ள வந்து பேட் வைஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் எடுப்பாங்க. 5க்கு 3 தேவை. செகண்ட் ஒன் ஓவரில் விட்டுருந்தா வைடு போயிருக்கும். துரத்தி அடித்தார். ஓடி தான் எடுக்கணும். இப்போ 2 இங்கே ஸ்கோர்ஸ் லெவல் பெரிய எடுக்க போவாங்களாம் பார்ப்போம். இது எடுத்துட்டாருங்க, லெஃப்ட் எடுத்துட்டாரு ஒயிட் டெலிவரிங்கவும். ஸோ இந்த ஒயிடோட இந்த மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் டிஎன்ஆர் வெர்சஸ் கிஷோர் சிசி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் குணா அவர்கள். பாஷி ஃப்ரம் டிஎன்ஆர். ரவுண்ட் 2 மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி சிசி வெர்சஸ் கிஷோர் சிசி. டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க கிஷோர் சிசி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பால் யூஸ் பண்ணணும். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் நந்தன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் தேவா. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிரகாஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து ஷார்ட் ஆன் டாப் ஆஃப் த பாலில் போய் கட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. சிங்கிள். நல்ல ஸ்டார்ட், பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தேவா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் பேக் ஆஃப் லேண்டில் இருந்துச்சு பந்து, ஒர்க் பண்ணி சிங்கிள் எடுக்கிறாங்க. ராஜ் வந்துட்டாருங்க, டீப்லேருந்து வந்துட்டார். தேர்ட் பால் ரிவர்ஸுக்கான முயற்சி. நல்ல பந்து வீச்சு. இங்கே பேக் டு பேக் 2 சிங்கிளுக்கு அப்புறமா ரிவர்ஸை டாட் போட வச்சுருக்காங்க. 4th ஒன் மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேங்க. ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டட் தலையை தாண்டி போகிற 6 ஆர்க்கில் மாட்டுச்சுங்க. கரெக்டாக மாட்டுச்சு. ஸ்லோவர் ஒன்று கணிச்சிட்டாரு.
லாஸ்ட்டு ரிவர்ஸ்க்கான முயற்சி நேராத்துக்கு காலில். ஆக்சுவலாக ஃபார்மெட்டாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஒன்று இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 6 அடிச்சதுக்கப்புறமா ரிவர்ஸ் திரும்பி ஆனார். ரிவர்ஸ் ஷார்ட் பவுண்டரி ரைட் பேட்ஸ்மேனுக்கு, அதனால் டார்கெட் பண்ணாங்க. லாஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். வேலு ஃபீல்டர் அங்கே த்ரோ பெட்டராக வரும்னு சொல்லுவேன். ஹாஃப் ஆஃப் த விக்கெட்டில் இருக்க தப்பிச்சிட்டாருங்க. சிங்கிள் இந்த பந்தில் இதோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் 9. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க கேலக்ஸி சிசி. ஸோ ரவுண்ட் 2 மேட்சஸ் 1 டச் பாலில் கொடுக்குறாங்க. ஸோ முதல் ஓவர் ஒரு 6 கொடுத்தனாலும் 3 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. மீதமுள்ள 5 பந்தில் நல்ல ஸ்டார்ட்டுன்னு சொல்லுவேன் 2 டீமுக்குமே. ஸோ செகண்ட் ஓவர் போடுறதுக்கு குணா வந்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ரொம்ப ரேரான பீஸாக இருக்குங்க இப்போலாம். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அந்த மாதிரி போடுறதெல்லாம் நம்ம ஏரியாவில் பார்க்குறது. ஸோ போடுறாரு. ரவுண்ட் 1 மேட்சில் நல்லா போட்டுருந்தார், லைனில் இந்த மெயின்டைன் பண்ணார். ஸோ ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் நிற்கிறாங்க. இறங்கி போய் ஆடி இருக்காருங்க. கம்ஃபர்டபுளாக ஆட முடியல. ஐயோ, டபுளாக மாற்றிட்டாங்க. செகண்ட் ஓவரில் சரியாக படல, பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. டாட். தேர்ட் ஒன் ஓவரில் ஆங்கிளாகவே பண்ண பார்த்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவரில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குணா டு தேவா. ஓ, காலில் வாங்கியிருக்காருங்க. லெஃப்ட் ஆர்ம் கட்டர் இது. சில அக்ராஸ் போனாங்க. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனா பிரவீன் அண்ணே வராங்க. ஸோ ஆக்சுவலாக தேவா அவர் வந்து ரவுண்ட் 1 ஒரு பெரிய ஆங்கர் இன்னிங் ஆடி இந்த மேட்ச் ஜெயிக்க வச்சாங்க. ஸோ அவரோட விக்கெட் குணா அவர்களோட கையில் எடுத்திருக்காங்க. லோ ஃபுல் டாஸ் 1 பவுன்ஸ் ராஜ் அவர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள்ங்க மிட் விக்கெட்டில். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. 1 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க கேலக்ஸி சிசி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. இம்ரான் தான் போடுவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு இம்ரான் தான் வந்திருக்காங்க. முதல் பந்து நல்ல வேகங்க, நல்ல லைன் லென்த் வச்சார். டாட்டிங்க கட்டுக்கான முயற்சி இருந்துச்சு. அந்தளவுக்கு பவுன்ஸும் கொடுக்கல, அந்தளவுக்கு லென்த்தும் பிக்சர் அப் டெலிவரி. இது செகண்ட் ஒன் ஓவரில் அதுக்கும் நல்ல பந்து. இந்த தடவை அவுட் சைட் ஆஃபில் வச்சார். லென்த்தை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணார். கொஞ்சம் பேக்கில் எடுத்தார் லென்த்தை. இந்த தடவை நின்று ஆடி இருந்தால் கட்டாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது எனக்கு. தேர்ட் பால் ஓவரில் நல்ல பிளேஸ்மெண்ட். ஷாட்டில் ஃபீல்டர் இல்லை, சிங்கிள் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் குணா நந்தானா தான் கொண்டு வருவாங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இம்ரான்ட்டு முதல் 3 பால் முடிஞ்சிருக்கு. இந்த 3ல் 2 டாட்டு ஒரு சிங்கிள். நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா இதை பிடிச்சி போடணும். முதல் 3 பால் கண்டிப்பாக பேட்ஸ்மேனை யோசிக்க வச்சுருக்காருன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன், ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இவருக்கு ஆப்போசிட்டாக எப்படி போகிறாருன்னு பார்ப்போம். அவருக்கும் ஒரு பவுன்ஸர் ஸ்டெப் அவுட் பண்ணியும் ஆட முடியலங்க. உடம்பு ஒட்டி வந்திருக்கு. போன பால் 1 பவுன்ஸ் வைடு. ஸ்டிக்குக்கு மேலே வருதுங்க பந்து. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. டாட் பால் இந்த பந்து. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் பாக்கி இருக்குது. ஸோ இந்த பாலை மேக்ஸிமம் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண முன்னாடியுமே பேட் அண்ட் பால் மீட் கண்டிப்பாக பண்ணியே தரணும். நந்தானே பவுலர் சமரதம்னு இருக்காது இது வரைக்கும். முக்கியமான வந்து கடைசி வந்து ஷார்ட் கையில் உள்ள வாய்ப்பு. கேட்ச் ஜெயிக்காது, வேறு லெவல் கேட்சுங்க. எக்ஸ்ட்ரா கவரில் டீப்பில் இருந்தாங்க, வளைஞ்சிக்கிட்டு வருது. அழகான கேட்சு. இதோட இந்த முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த கேலக்ஸி சிசி 15 அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் விட்டு. ஸோ 16 தேவை 18 பந்தில் கிஷோர் சிசிக்கு. ஸ்ட்ரைக்லிங்க ராஜ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆன் ஸ்ட்ரைக்கேஷனில் மோத்திஸ் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு கேலக்ஸி சிசிக்காக பிரவீன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் வந்து ஷார்ட் ஸ்ட்ரைட் டு 1 டாட் பால். செகண்ட் ஒன் டாட்டுங்க. இங்கே ஓவர் பிச்சர் பால் அக்ராஸ் ஓவர் பார்த்துருக்காரு. தேர்ட் பால் ஓவர் ஸ்ட்ரைக்கில் ராஜ் வெல் பிளேடு. பேட்டில் பட்டவன் இப்போ 2 எடுக்க பார்ப்பாங்க. நம்ம தான் தேவா விட மாட்டாருங்க. நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மோத்தி இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் நல்ல பந்து. பேட் அண்ட் பால் கரெக்டாக மீட் பண்ணிட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் டாப்பேஜ். ட்ரபுளுங்க, ட்ரபுள் கையில் விழுந்து போச்சு. பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஸோ ராஜ் அவர்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷனே வராங்க. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஷார்ட் பாட்டம் மேலே யூஸ் பண்ணியிருக்காரு. கிளியர் பண்ணுறாரா இல்லைங்க? பவுண்டரிக்கான அப்பீல் இருக்குது, என்னென்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. 4 கொடுத்துருக்காங்க.
ஸோ நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவர் 5 பால் செம்ம தெளிவாக போட்டார். பிரகாசன் நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஆர்க்கில் வந்துச்சு, ஓவர் பிச்சர் பாலை நீட்டாக ப்ளே பண்ணார் பாட்டம் ஹேண்டில் யூஸ் பண்ணி. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கிஷோர் சிசி. மீதம் உள்ள 12 உங்களுக்கு 10 தேவை. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே நந்தானா போட வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் மோத்திஸ். இந்த ஓவரோட முதல் வந்து யாருக்கு பேட் அண்ட் பால் டச் அண்ட் ரன் ஓடிருக்காங்க. செகண்ட் ஓவர் அந்த அப்பில் பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணார், சிங்கிள் கிடைச்சி. ரெட் பால் ஓவரில் ஸ்டே. ஐயோ கொஞ்சம் வேகமாக வந்துச்சு, கேட்ச் ட்ராப்பு, அதில் சிங்கிள் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாடி லைன் அட்டாக் டாட்டிங்க. எஸ் அதர் எண்டில் அங்கே மோத்திஸ் அவர்கள் ரன் அவுட்டு. ஸோ பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டார். ஸ்டெக்கில் பிரகாஷ் ப்ரோ லாஸ்ட் ஒன் ஓவரில். ஐயோ கீப்பரை பிடிக்கணுமா அப்படின்னு பார்த்தா முடியலங்க. பேக்கில் ஒன்று ரொம்ப டஃப்பு, ரன் அவுட்டுங்க. இங்கே பேக் டு பேக் ரன் அவுட் பார்க்குறீங்க, மேன்கான் மூலியமாக ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த 2 மாற்ற பார்த்தாங்க சிங்கிளை. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, 3 விக்கெட் விட்டுருக்காங்க கிஷோர் சிசி. ஸோ மறுபடியும் மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி டேயில் லாஸ்ட் ஓவர் கொண்டு 2வது மேட்ச்னு நினைக்கிறேன். இந்த மேட்சும் 6க்கு 6 தேவை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சதீஷன் வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் குணா இருக்க போகிறாங்க. முதல் வந்து லோ ஃபுல்ட்டா கேப்பில் வருது. ஐயோ ஃபீல்டுங்க 2 எடுக்கிறாங்க அதில். ஐயோ அங்கே ரன் அவுட்டு. இந்த மேட்ச் ஆகக்கூடிய 3வது ரன் அவுட் இது. பால் டு பால் தான் மேட்ச் இருக்குது இது வரைக்கும். ஓவர் பிச்சர் பால் சரியாக படலங்க. இப்போ 2 எடுக்க பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். ஸ்ட்ரைக்லிங் நியூ பேட்ஸ்மேன் தேவன், அதுக்கு 4 தேவை. நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து இறங்கி போய் நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காரு. சிங்கிள் எடுத்து தருவாங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் மேக்ஸிமம் சைக்கு வைக்க பார்ப்பாங்க. 3க்கு 3 தேவை. ஃபுல்ட்டா சரியாக படல, கேப்பில் போகுது, சிங்கிள் இதுலேயும். ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருக்குது, இன்மென்ஸ் ப்ரெஷர். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங், லாஸ்ட் 2க்கு 2 ஷார்ட் ஆர்கில் மாட்டுச்சு, ஃப்ளாட்டாக விட்டார், தலையை தாண்டி போகிற 6 ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில். சூப்பர் ஷாட்டு. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் கிஷோர் சிசி வெர்சஸ் கேலக்ஸி சிசி. கிஷோர் சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச்சு தேவன். லாஸ்ட் பாலில் 6 அடிச்சு இந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சோட இம்பாக்ட் பிளேயர் நந்தானே, கேலக்ஸி சிசி.